இந்த இலவசமாக கொடுக்கிறது என்பதை தாண்டி மூலதன செலவினங்களுக்கு அதிகமாக அதிமுக செலவிருக்கும். அதிமுக ஆட்சி முழுக்க எடுத்து பாருங்க. எனவே இந்த அறிவிப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது, அவர் செய்து கொண்டிருப்பதை போல கடனை வாங்கி பணத்தை கொடுப்பது என்கிற நிலைக்கு அதிமுக போகும் என்று யாரும் நினைக்க வேண்டியதில்லை. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் எவ்வளவோ நலத்திட்டங்கள், இப்ப லட்சக்கணக்கான பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். இவங்க வந்து நிறுத்தினாங்க. அந்த தங்கம் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. சுத்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் நாங்க அன்னைக்கு வாங்கின டன் கணக்கிலான அந்த தங்கம் அரசு வாங்கி மக்களுக்கு கொடுத்த தங்கம் இருக்கு. நாங்க கொடுத்த அன்னைக்கு அது 22,000 ரூபாய் பவுனு, இன்னைக்கு 1,4 லட்சம் ரூபாய் பவுனு. புரியுதானுங்களா? நான் சொல்றேன், மக்களுக்கு நலத்திட்டமாக கையில கொடுக்கப்பட்ட பொருள் இருக்கு பாருங்க, அன்னைக்கு இதை கேலி பேசியவர்கள் உண்டு. என்னங்க தாலியும் கூட வாங்க முடியாதாங்க, தாலிக்கு தங்கமாங்கன்னு. அப்படி அல்ல. அப்படி கொடுக்கிற போது இன்னைக்கு அந்த ஒரு பவுன் தங்க வச்சு வைக்கிறவ அதை வித்தாருன்னு சொன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பெட்டி கடை வச்சு ஒரு குடும்பம் பொழைச்சிடலாம். ஒரு முதலீடா தான் இன்னைக்கு நாங்க கொடுக்கிற பணமும் சாதாரண மக்களினுடைய வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தும். இது பொருளாதார சுழற்சியை புரிஞ்சுதான் நாங்க இதை செய்யறோம். வாங்கும் சக்தியை அதிகரிக்கிற போது இந்த பொருளாதாரம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம வந்து இவங்க சுரண்டி வச்சுட்டு போயிருக்கிற இந்த கஜானாவை நாங்கள் சரி செய்கிற வரை அது மக்களுக்கு பயன்படும். ஸோ இதில் ஒன்றும் தேர்தல் நேரம்ங்கிறது ஒன்றும் இல்லை. தேர்தல் நேரம் தான். தேர்தல் நேரத்தில் தானே தேர்தல் வாக்குறுதி கொடுக்க முடியும். அதனால தேர்தல் நேரம் தான். தேர்தலில் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனாலும் கூட இப்போ நீங்கள் போன வருஷம் நாங்கள் சொல்லி பணம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. அது முடிஞ்சோன்னா ஆட்சி அமைப்போம். எனவே ஆட்சி அமைக்கிற போது ஒரு அரசு என்ன மாதிரியான நிவாரணத்தை கொடுக்கும் என்பதை இப்போ நாங்கள் அறிவிக்கிறோம்.